Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா hierarchical inheritanceனா என்ன, அதை வந்து எப்படி நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது, அது வந்து எப்படி இருக்கும்ங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. that நீங்க ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கறத நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட பார்ட் 1 வீடியோல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம், பார்ட் 2ல மல்டி லெவல் பார்த்தோம், பார்ட் 3 வீடியோல மல்டிபிள் பார்த்தோம், பார்ட் 4ல ஹைரார்க்கிக்கல் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 5 வீடியோ. யாராவது ஸ்ட்ரைட்டா இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்ட் 5 வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முன்னாடி நாம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பார்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு பார்ட் 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு வந்து டீடைல்டா புரியும். பிகாஸ் இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா இன்டெப்தா புரிஞ்சாதான் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறது நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியும். உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு டைப் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒவ்வொரு டைப் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருந்தோம். எத்தனை பேஸ் கிளாஸ், எத்தனை டிரைவ் கிளாஸ், எந்த ஃபார்மேட்ல இருக்கும்ங்கறத நம்ம டீடைல்டா பார்த்திருந்தோம். இப்போ இந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்துட்டு கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் வந்துட்டு நம்மளுக்கு ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைன் பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்மளுக்கு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்கும், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருந்தது அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் டைப்ல ஒன் ஆர் மோர் டைப்ஸ் கம்பைன் ஆகி இருந்தது அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்ம ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸோட டைப் எப்படி இருக்கும்ங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். அது டீடைலா புரிஞ்சாதான் நம்மளால இந்த வீடியோ நம்மளால கிளியரா நம்மளுக்கு வந்து புரியும். சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ கிளாஸ் பி கிளாஸ் இருக்கு அப்படின்னா ஏல இருந்து பி டிரைவ் ஆச்சு அப்படின்னா இது வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து மல்டி லெவல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இந்த இடத்துல வந்துட்டு 3 கிளாஸ் நம்ம கிட்ட இது இருக்கும். அதாவது லெவல் லெவலா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஏ கிளாஸ் ஒன்னு, பி கிளாஸ் ஒன்னு, சி கிளாஸ் ஒன்னு. இந்த மாதிரி லெவல் லெவலா இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு 2 பேஸ் கிளாஸ் இருக்கும். இது வந்துட்டு ஏ கிளாஸ், இது வந்து பி கிளாஸ் அப்படின்னா இதுல இருந்து டிரைவ் பண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், நம்ம கிட்ட ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். இதுல இருந்து நம்மளுக்கு வந்து 2 டிரைவ்டு கிளாஸ் இருக்கும். இததான் வந்துட்டு நாம ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இதுல இருக்கிற டைப்ஸ்ல ஏதாவது ஒரு 2 டைப்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதிருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கான கோட் வந்து நான் போட்டாச்சு. போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. அவுட்புட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ரோக்ராம்ல நம்ம வந்து என்ன பண்றோங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ் டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். கிளாஸோட நேம் வந்துட்டு டாக் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். உள்ள வந்துட்டு ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹலோ ஐ அம் டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்துட்டு கிளாஸ் கேட் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல கான்செப்ட்ஸ்ல நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நாம வந்து பார்க்கல. லைக் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி, பர்சன் அந்த மாதிரி எந்த கான்செப்டும் எடுக்காம ஜஸ்ட் நான் அனிமல்ஸ் நேம் மட்டும் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட் நல்லா டீடைல்டா புரியணுங்கிறதுக்காக. அடுத்த கிளாஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் கேட் அப்படின்னு நான் வந்துட்டு இன்னொரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்னு நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணிருக்க வச்சிருக்க கிளாஸை நான் வந்துட்டு இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நான் பிங்க்ல மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த இதுக்குள்ள இருக்க கோடை மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்துட்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணிருக்கோம். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் அப்படின்ட்டு இன்னொரு கிளாஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க டாக் இருக்கு இல்லையா? அதை வந்து நான் இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். இப்போ இந்த டிராயிங்க பாருங்க. இந்த டிராயிங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு எக்ஸாம்பிளா தெரியும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிளா தெரியும். ஒரே ஒரு பேஸ் கிளாஸ், அதுல இருந்து 2 டிரைவ்ட் கிளாஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போ இந்த கிளாஸ்ல இருந்து இந்த எலிஃபென்ட் வரைக்கும் இந்த ப்ளூல மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இந்த கோடை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் இது. இந்த கோடோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ அந்த கிளாஸ்க்கு நான் வந்துட்டு என்ன நேம் தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ஸ் அப்படின்னு நான் வந்து அந்த கிளாஸ்க்கு நேம் கொடுத்துறேன். சோ அந்த கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க கேட்டையும் இன்ஹெரிட் பண்றேன், முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க எலிஃபண்ட்டையும் நான் வந்து இன்ஹெரிட் பண்றேன். அதாவது 2 பேஸ் கிளாஸ் ஒரு டிரைவ் கிளாஸ் வச்சிருக்கேன். சோ 2 பேஸ் கிளாஸ் அண்ட் ஒரு டிரைவ் கிளாஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அதுக்கான எக்ஸாம்பிள். சோ இப்போ ஓவராலா நம்மளோட இந்த பிளாக்ல மார்க் பண்ணிருக்க ஏரியாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து என்ன இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஓவராலா நம்மளுக்கு இந்த இடத்துல லாஸ்ட் லைன்ல நான் வந்துட்டு இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நான் வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ இந்த கான்செப்ட்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் 2 லெவல்ல வந்துட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிருக்கேன். சோ அடுத்து இருக்கிற லெவல்ல ஹைரார்கல் இன்ஹெரிட்டன்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஒரு ப்ரோக்ராம்க்குள்ளேயே சிங்கிள், ஹைரார்கல், மல்டிபிள் மூணுமே எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லையா? சோ இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சோ இப்போ லாஸ்ட்ல என்ன பண்றோம்ங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹார்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த ஹார்ஸ்க்கு நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ ஹார்ஸ் 1 அப்படின்னு நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹார்ஸ்ங்கிற ஆப்ஜெக்ட்டை வச்சுட்டு ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் 3 அண்ட் ஃபங்க்ஷன் 4 நான் வந்து கால் பண்றேன். சோ ஹார்ஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேட் இருக்கு, நம்மளுக்கு வந்து எலிஃபென்ட் இருக்கு. சோ ஹார்ஸ் வச்சு ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷன் 1 எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டாக்ல வந்து இருக்கு. சோ டாக் நம்மளுக்கு எப்படி அக்சஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கேட்லயும் சரி எலிஃபென்ட்லயும் சரி நம்ம வந்து டாக நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். சோ அதனால நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் 1ல இருக்கக்கூடிய ஐ ஆம் டாக்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்துருச்சு. சோ அடுத்து ஃபங்க்ஷன் 2 நம்ம எப்படி அக்சஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல நான் கேட்ங்கிறதே நான் வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். சோ கேட்டுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன் 2 எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ அடுத்து ஹார்ஸ் ஆப்ஜெக்ட் வச்சு நான் ஃபங்க்ஷன் 3 நான் வந்து கால் பண்றேன். ஃபங்க்ஷன் 3 வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எலிஃபென்ட்ல இருக்கு. சோ எலிஃபென்ட் வந்து நான் இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். சோ இன்ஹெரிட் பண்ணதுனால இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து கால் ஆயிடும். சோ அடுத்து ஃபங்க்ஷன் 4 நான் வந்து கால் பண்றேன். சோ ஃபங்க்ஷன் 4 வந்துட்டு ஹார்ஸ்க்குள்ள தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. சோ அதனால ஐ ஆம் ஹார்ஸ்ங்கிறதும் நம்மளுக்கு லாஸ்ட்ல நம்மளுக்கு இந்த இடத்துல கால் ஆயிடும். சோ பாருங்க இந்த இடத்துல லாஸ்ட்ல ஐ ஆம் ஹார்ஸ்ங்கிறதும் எனக்கு இந்த இடத்துல கால் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட்ல நம்மளுக்கு ஓவராலா நடக்குது. சோ இதுதான் வந்துட்டு ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல எப்படி இந்த கிளாஸுக்குள்ள எப்படி இது எல்லாமே கால் ஆகுது அங்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா சோ முன்னாடி இருந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பாத்துட்டு வாங்க. சோ பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டா ரொம்பவே கிளியரா புரியும். பிகாஸ் எந்த கிளாஸுக்குள்ள எந்த கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணோம்னா உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்ங்கிறத முன்னாடியே நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ அதனால இந்த வீடியோல நான் அந்த கான்செப்ட் வைஸ் நான் அதை வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்கும்னு மட்டும் நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து இன்னும் டீடைல்டா புரியறதுக்காக நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஹைரார்கல் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் நம்மளோட மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது மூணுமே யூஸ் பண்ணதுனால இதை வந்துட்டு நம்மளால ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிளா நம்மளால சொல்ல முடியும். சோ இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். சோ போட்டுட்டு ரன் பண்றேன். எனக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ இந்த கோட்ல என்ன பண்றோம்னு பார்க்கலாம். சோ சேம் அதே கோட் தான் நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை தான் பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்து கேட் அப்படின்ட்டு இன்னொரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றோம். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிங்க்ல அதே மாதிரி நம்ம வந்துட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் யூஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம இந்த இடத்துல பண்ணிருக்கோம். சோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் அப்படின்ட்டு இன்னொரு கிளாஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். சோ எலிஃபென்ட்ங்கிற இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்ன இன்ஹெரிட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க கேட்டை வந்து நான் இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். சோ இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து இது வரைக்கும் அதாவது கிளாஸ் டாக், கிளாஸ் கேட், கிளாஸ் எலிஃபென்ட் இந்த மூணு இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா சோ டாக்ல இருந்து கேட்டுக்கு வருது, கேட்ல இருந்து எலிஃபென்ட் வருது. சோ இது வந்து எதோட எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். சோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஹார்ஸ் அப்படின்னு நான் வந்து இன்னொரு கிளாஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்றேன். சோ இந்த கிளாஸ்ல இருந்து நான் எதை நான் வந்து டிரைவ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மேல யூஸ் பண்ணிருக்க இந்த எலிஃபென்ட்ங்கிற கிளாஸையும் நான் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டாக் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த டாகையும் நான் வந்து யூஸ் பண்றேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 2 பேஸ் கிளாஸ் இருக்கு, ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்கு. சோ 2 பேஸ் கிளாஸ் அண்ட் ஒரு டிரைவ் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் ஹார்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது நம்மளுக்கு எதுக்கான எக்ஸாம்பிளா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து வரும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் 2ல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா சோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கு
அதுக்கப்புறமேட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமேட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம இதை யூஸ் பண்றதுனால இதை வந்துட்டு இதையும் நம்மளால ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல சிங்கிள் லெவல் இருக்கு. ஸோ அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா மல்டி லெவலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்து ஹார்ஸ்ங்கிறத கொடுத்துட்டு முன்னாடி கிரியேட் பண்ண எலிஃபென்ட் அண்ட் டாக் ரெண்டுமே நம்ம கொடுத்ததுனால இது வந்து மல்டிபிள்கான எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ லாஸ்ட்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் நான் வந்துட்டு ஹார்ஸுக்கு மட்டும் தான் நான் வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2 அண்ட் ஃபங்க்ஷன் 3 அண்ட் ஃபங்க்ஷன் 4 நான் வந்து கால் பண்றேன். ஸோ எல்லாமே நம்மளுக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கிறதுனால நம்மளுக்கு ஐ ஆம் டாக், ஐ ஆம் கேட், ஐ ஆம் எலிஃபென்ட் அண்ட் ஐ ஆம் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ ப்ரோக்ராமிங்ல நம்மளுக்கு ஒரு சில சமயத்துல நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும் இந்த மாதிரி ஒரே கான்செப்டுக்குள்ள நம்ம வந்துட்டு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி சமயத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அதை வந்துட்டு நம்மளுக்கு ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது, அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அது வந்து எப்படி இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்த்த இந்த 2 எக்ஸாம்பிள் மூலமா நம்மளுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம பார்த்த தனித்தனியா நம்ம பார்த்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் தான். ஸோ அதுல ஏதோ ஒரு 2 இன்ஹெரிட்டன்ஸுமே ஒரே கோட்ல சேர்ந்து இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளவுதான், கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்ம வந்துட்டு சிங்கிள், ஹைரார்க்கியல் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சுட்டு எப்படி ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துட்டு வந்தோம்ங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அடுத்த எக்ஸாம்பிள்ல சிங்கிள், மல்டி லெவல் அண்ட் மல்டிபிள், ஸோ இதை வச்சுட்டு எப்படி இன்னொரு ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்ததுங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.